ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்க் வச்சு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு ஜீனி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஜீனி கரையிற அளவுக்கு கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக குங்குமப்பூ, 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வச்சு சுகர் சிரப்பை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கலந்து வச்ச மாவை எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 20-30 செகண்ட் கழிச்சு திருப்பி விட்டுட்டு வெளியில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுட்டு திரும்ப எடுத்து ஒரு கரண்டி வச்சு அமுத்திட்டு அதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை. போட்டு கொஞ்ச நேரத்திலே திருப்பி விட்டு எடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் ஊற்றி சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தோன்னா ரொம்ப அருமையான கோதுமை மாவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்வீட் ரெடி ஆகிடும். நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.